எருசலேம் ஆலயத்தை தூய்மைப்படுத்திய அதே ஆர்வத்தோடு இயேசு நம்மையும் தூய்மைப்படுத்துகின்றார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் ஆலயத்துக்கு வந்து கயிறுகளினால் சாட்டை பின்னி அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள், நாணயம் மாற்றக்கூடியவர்கள், விலங்குகள், பறவைகள் எல்லாவற்றையும் துரத்தி புனிதப்படுத்துகின்றார். தந்தை மீது, தந்தையினுடைய இல்லத்தின் மீதான ஆர்வம் அவரை எரித்து விடும். ஏன் இந்த ஒரு புனிதப்படுத்தல் என்று சொல்லுகின்ற பொழுது, தந்தையினுடைய ஆலயத்தை இயேசு அன்பு செய்தார். அந்த தந்தையினுடைய ஆலயம் ஜெருசலேம் ஆலயத்தை இயேசு அன்பு செய்ததினால் அதனுடைய புனிதம் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக இயேசு இத்தகைய ஆர்வம் கொண்டு இத்தகைய செயல்பாட்டில் ஈடுபட்டார். கத்தோலிக்க திருஅவை என்ற கிறிஸ்துனுடைய மறைவுடலை அன்பு செய்யக்கூடிய கிறிஸ்து அந்த மறைவுடலின் உறுப்புகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களையும் அன்பு செய்கிறார், புனிதப்படுத்துகின்றார்.